ஹாய்! ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு செய்யலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊத்தி, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. தீயாத மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய், முந்திரி, மிளகு இது 3த்தையும் அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிச்சதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த பவுடரை நான் லாஸ்ட்டில் சேர்க்குற மசாலா வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது எந்த குழம்பு கூட வேணால் சேர்க்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்லாம்.